முக்கடலும் சங்கமிக்கும் குமரிமுனை, விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலை, பகவதி அம்மன் ஆலயம், காந்தி காமராஜர் மணிமண்டபம், சூரிய உதயம் அஸ்தமன காட்சி என கன்னியாகுமரியின் அழகியலை காண உலகின் பல பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுக்கிறார்கள். கன்னியாகுமரியின் அழகியல் தெரிந்த பலருக்கும் விடியா திமுக ஆட்சியில் இங்குள்ள மீனவர்கள் அனுபவிக்கும் துயரங்கள் தெரியாது. கன்னியாகுமரி பகுதியில் வசிக்கும் மீனவர்களுக்கு மீன்பிடி தொழிலே பிரதானம். இங்கு இருந்து நாட்டுப்படகில் ஏராளமான மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்கின்றனர். இவர்களின் தொழிலுக்கே வேட்டு வைக்கும் அளவுக்கான பிரச்சனை தான் கழிவுநீர் விவகாரம். கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு ஏதுவாக 100க்கும் அதிகமான விடுதிகள் உள்ளன. சர்வதேச சுற்றுலா மையம் என்பதால் இங்கு எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்நிலையில் கன்னியாகுமரி விடுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரானது மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள குடியிருப்பு பகுதிகள் வழியாக செல்கிறது. அதிலும் இந்த வடிகால் ஓடையானது முழுதாக பழுதடைந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவு நீரானது முறையாக சுத்திகரிப்பு செய்யப்படாமல் நேரடியாகவே கடலுக்குள் கொண்டு விடப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. இதனால் மீனவர் குடியிருப்பு வாசிகள் அனுபவிக்கும் துயரமோ அதிகம். ஆசிட் உள்ளிட்ட நச்சு பொருட்கள் இந்த கழிவு நீரோடையில் கலந்து வருவதால் நாட்டுப்படகு மீனவர்களின் மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர் நலனில் எனக்கு இருக்கும் தனி கவனத்தை நன்கு அறிவீர்கள். நாட்டிற்கு அதிக அளவு அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் மீனவ நண்பர்களின் இந்த பிரச்சனையை கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியே சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்தேன். நிதி ஒதுக்கி துரித நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் KN நேரு என் குரலை ஏற்று பதிலளித்தார். பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பேரூராட்சியிலே சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பேரூராட்சி. அங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் கிட்டத்தட்ட 100க்கு மேல் விடுதிகள் இருக்கிறது. அந்த கழிவுநீர் பேரூராட்சியினுடைய மக்கள் வசிக்கூடிய இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான திட்டங்கள் தீட்டி கிட்டத்தட்ட ரூபாய் 1,60,00,000 மதிப்பீடிலே தங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் ஓடையை கட்டி அதற்கான நடவடிக்கை எடுத்து, சுற்றுலா தலம் என்பதால் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய நலனும் சுற்றுலா பயணிகள் நலனும் காக்க வேண்டும் என்று சொல்லி நிதி ஒதுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு நீங்கள் இதை சொல்லியதற்கு பிறகு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நிதி ஒதுக்கீடுக்காக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே விரைவில் நிதி செய்து அதை திட்டத்தை துவக்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்தார். கழிவுநீர் நேரடியாக கடலில் கலப்பதால் மீன் இனமே அழிந்து வருகிறது. முன்பெல்லாம் கரையோர பகுதிகளில் கிடைத்த மீன்கள் இப்போது கிடைப்பதில்லை. இதனால் கூடுதல் நாட்டிக்கல் தொலைவிற்கு செல்லும் நாட்டுப்படகு மீனவர்களின் எரிபொருள் செலவை பற்றியும் விடியா திமுக அரசுக்கு கவலை இல்லை. இந்த சில கழிவாய்கள் கரையிலிருந்து கழிவாய்கள்லாம் கடல்ல சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த மீனுக்கு அந்த ஸ்மெல்லா அந்த ஆசிட் மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு சுவாசிக்க முடியாத அளவில் ஆழக்கடல் மீன் 10 ஆசிட் வர இடத்துல இப்போ 200 ஆசிட் அவ்வளோ தண்ணியோட கலந்து அவ்வளவும் கரையில் வரும். நான் முன்னால் பார்த்த மீன் இப்போ பார்க்க முடியல. நல்ல டேஸ்ட் உள்ள மீன், நல்ல பெரிய மீன், நல்ல சைஸு, நல்ல டிசைன் உள்ள மீன். அந்த மீனை பார்க்க முடியலன்னு பார்த்த பிறகு இதுதான் காரணம். இன்னும் இது மேல் கொண்டு இந்த கரையில் உள்ள தண்ணி கடலுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள், நம்ம வயிற்றிலிருந்து இனி பிறக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப பாதிக்கும். கழிவு நீரை முறையாக சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக கடலில் கலப்பதால் கடலையும் மாசுபடுத்துகிறது விடியா திமுக அரசு. கடல் அன்னைக்கு சமம், அதனால்தான் கடல் மாதா என்கிறார்கள். அந்த கடலில் கழிவு நீரை கலந்து மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வேட்டு வைப்பதுடன் சுகாதார சீர்கேட்டிற்கும் அரசே காரணமாகலாமா? சாக்கடை தண்ணினால கரையை எங்களுக்கு மீன் கிடைக்கிற அந்த மீன் அப்படி நாங்கள் பிடிக்கிறதா இருந்தாலும் கூட அந்த மீனை யாரும் சாப்பிடவும் முடியாது. அது ஆழக்கடலுக்கு போகிறதுனால இந்த சாக்கடை டைரெக்டாக நேரடியாக ஆழக்கடலுக்கு போகிற மாதிரி அந்த கால்வாயை வச்சு பைப்பு மாதிரி போட்டு அதை விடுமாறு நாங்கள் கேட்டுக் கொடுக்குறோம். இதுதான் எங்கள் கோரிக்கை. சட்டப்பேரவையில் நான் இந்த பிரச்சனையை எழுப்பியதும் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என பதில் சொன்ன அமைச்சர் KN நேரு
தான் சொன்னது போல் விரைந்து நிதி ஒதுக்கி பணி செய்ய வலியுறுத்துகிறேன். அதேபோல் முறையான வடிகால் அமைத்து சுத்திகரிப்பு செய்து கழிவு நீரை அகற்றவும் வலியுறுத்துகிறேன். அதுவரை குமரி மீனவர்களுக்கான என் முன்னெடுப்புகள் தொடரும். மீனவர்களின் குரலை கோரிக்கை வெல்லும் வரை ஓங்கி ஒலிப்பேன் என்றும் மக்கள் பணியில். என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்.